அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஓணம் பண்டிகை என்று கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலம் முழுவதும் பண்டிகை மனநிலையில் இருக்கும். ஓணம் பண்டிகை கடவுள் சொந்த நாடான 10 நாட்கள் அறுவடை திருநாளை கொண்டாட வேண்டும். கொண்டாட போகும் தயாராகும் மிக முக்கியமான பண்டிகையாகும். முதல் நாளான அத்தம் முதல் ஓணம் திருநாள் நட்சத்திரம் வரை 10 நாட்களான திருவோணம் வரை மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் திருவோணம் பண்டிகையாகும். இது பெரும்பாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வருகிறது. ஓணம் பண்டிகையின் பின்னணியில் உள்ள புராண கதை மிகவும் கவர்ச்சிகரமானது. நீங்கள் உற்சாகமாக இருந்தால் அதை பற்றி மேலும் அறிய விரும்பினால் அதே போன்ற மாபெரும் சக்தி வாய்ந்த பண்டிகையாகும். முக்கியமாக என்ன என்றால், தமிழக மற்றும் கேரள மக்கள் ஓணம் பண்டிகையின் போது தங்கள் பாரம்பரிய உணவு மற்றும் உடைகளை கண்டிப்பாக உண்டுவிட்டு அணிவார்கள். பெண்கள் வெள்ளை நிற சேலை போன்ற உடையை அணிவார்கள். இது செட் முண்டு என்று அழைக்கப்படும். இது பல்வேறு அகலங்களின் தங்க நிற விளிம்புகளை கொண்டது. இது ஒரு பெண்ணுக்கு மேலும் அழகை சேர்க்கிறது மற்றும் கேரள பெண்களின் விருப்பமான உடையாகும். ஆண்கள் முண்டு அணிவார்கள். இது ஆண்கள் இடுப்பில் அணியும் வெள்ளை தோதி போன்ற துணி. நீங்கள் அதை சட்டைகள், குர்தாக்கள் அல்லது ஜிப்பாக்களுடன் கலக்கலாம். ஓணம் பண்டிகையின் போது தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு சென்று அதில் ஒரு பகுதியாக இருந்தால் அதை நீங்களே முயற்சித்து பார்க்கலாம். கேரள மக்கள் மற்றும் தமிழக மக்கள் தங்கள் வீட்டிற்கு முன்பாக மகாபலி இறைவனை வரவேற்கும் ஒரு மலர் கம்பளத்தை அத்திப்பூக்களம் குறிக்கிறது. இது ஓணம் பண்டிகையின் வண்ணமாகும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த வடிவமைப்புகள் இந்தியாவில் வடக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களில் உள்ள ரங்கோலி அல்லது கோலங்கள் போன்றே இருக்கும். மக்கள் தரையில் பூக்களால் பல்வேறு சிக்கலான அழகான வடிவமைப்புகளை முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் அதை பல்வேறு பூக்கள் மற்றும் இலைகளுடன் கலந்து அதன் மூலம் அதிக வண்ணங்களை சேர்க்கிறார்கள். முக்கியமாக அவ்வாறு கோலமிட்டு வீட்டில் அன்றைய நாட்களில் மாபெரும் திருவிழா அங்கு நடக்கிறது என கூறும் வகையில் அந்த கோலங்கள் இருக்கிறது. துளசி இலைகள், செம்பருத்தி அல்லது செம்பருத்தி, அந்த ஜமந்தி அல்லது ஜாமந்தி, கொங்கிணிப்பூ அல்லது லந்தானா ஆகியவை மகிழ்ச்சிகரமான அத்திப்பூக்களம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும் சில பூக்கள். ஓணத்தின் முதல் நாளான அத்தம் நாள் முதல் 10 நாட்கள், அதாவது திருவோணம் வரை மக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் அத்திப்பூக்களம் செய்ய தொடங்குகிறார்கள். அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோலங்களை போட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஓணத்தின் முதல் நாளில் ஒற்றை வளைய மலர்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அத்திப்பூக்களத்தில் ஒரு வகையான பூக்களை சேர்க்கிறார்கள். 10ஆம் நாள் 10 வகையான பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கேரளாவிற்கு நீங்கள் வருகை தரும்போது இந்த வேடிக்கையான மற்றும் வண்ணமயமான பண்டிகை செயல்பாட்டில் நீங்களே வடிவமைத்து கொள்ள மிக பெரும் முக்கியத்துவம் ஆகும். இந்த பண்டிகையின் போது ஏதாவது ஒரு வகையான உணவு இருக்கும். அது இனிப்புகள் மற்றும் முறுமுறுப்பான இறைச்சி உருண்டைகள் அல்லது ஒரு முழு சுவையான உணவாக இருக்கும். ஓணத்தின் போது சத்யா மற்றும் 20க்கும் மேற்பட்ட உணவுகள், அரிசி மற்றும் பாயாசம், ஒரு பாலைவனம் ஆகியவற்றை கொண்டு ஒரு முழு உணவு புதிதாக வெட்டப்பட்ட வாழை இலையில் பாரம்பரியமான தமிழக கேரள பாணியில் பரிமாற்றப்படுகிறது. இன்றைய நாட்கள் இதை பயன்படுத்தப்படும் மாபெரும் ஒரு இதாகவே இருக்கும். ஓணம் சத்யா முற்றிலும் சைவ உணவு. அதை சாப்பிடுவதற்கும் சில விதிகள் இருக்கின்றன. நீங்கள் சொல்வது போல முதலில் நீங்கள் வறுத்த வாழைப்பழ சிப்ஸுடன் தொடங்குகிறார்கள். பின்னர் செரிமானத்திற்கு உதவும் இஞ்சி புளி மற்றும் புளியின் இனிப்பு கலவை. பின்னர் நீங்கள் அரிசி மற்றும் பருப்பு, தானிய, காய்கறி என்ற பிரதான உணவிற்கு செல்கிறீர்கள். மற்ற உணவுகளில் அவியல், தேங்காயுடன் வேக வைத்த காய்கறிகள் கலவை அடங்குகிறது. இந்த நாளில் செய்கிறார்கள். அடுத்து சாதம் மற்றும் சாம்பாரை தொடர்ந்து மற்றும் புளிசேரி, தயிர் மற்றும் அன்னாசி பழத்தால் செய்யப்பட்ட ஒரு கறி, கடைசியாக செய்யப்பட்ட நீங்கள் ரசத்துடன் பிரதான உணவை முடிக்க வேண்டும்.
ஓணம் சத்யா வாழைப்பழம் மற்றும் பாலாடைக்கட்டையின் முடிக்கவும் பாயாசம், அதாவது பால் பாயாசம் மற்றும் பெரும்பாலான அரிசி அல்லது சேமியாவால் செய்யப்பட்ட உணவு இன்றைய நாளில் படைக்கப்படுகிறது. உங்கள் கைகளை மடித்து உங்கள் வெறும் கைகளால் உணவை ருசிக்க மறக்காதீர்கள். முக்கியமாக இன்றைய நாட்களில் விரல்களின் நக்கவும் மேலும் ஏங்கவும் உங்களை விட்டுவிடவும் என்று நாங்கள் விரும்புகிறோம். முக்கியமாக தமிழ்நாடு மாவட்டத்தில் பிறந்த மற்றொரு கண்கவர் கலை வடிவமான புலிக்காளி ஓணத்தின் 4வது நாள் நிகழ்த்தப்படும் ஒரு திருநடனம். மலையாளத்தில் புலிக்காளி என்றால் புலி நடனம் என்று பொருள். கலைஞர்கள் தங்கள் முழு உடலையும் மஞ்சள், கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தால் வரைந்து புலி முகமூடி அணிந்து கொண்டு தகில் மேளத்தில் தாளத்திற்கு நடனம் ஆடுவார்கள். தகில் என்பது கேரள மாவட்டத்தில் உள்ள ஒரு வகையான தாள வாத்தியம். தகிலியின் ஆடம்பரமான துடிப்புடன் கூடிய நடன அசைவுகள் உங்களை ஒரு டான்ஸ் நிலைக்கு அழைத்து செல்லும். ஓணத்தின் போது நீங்கள் கேரளாவில் இருந்தால் புலிக்காளியை காணும் வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் நடத்தப்பட வேண்டும். முக்கியமாக இந்த நாட்களில் மகாபலி மன்னனை வழிபட வேண்டும். 3 முறையாக அவரை நல்ல முறையில் வழிபட்டு செய்ய வேண்டும். முக்கியமாக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், பலவிதமான போட்டிகள் ஆகியவற்றுடன் உணவு ஒன்றாக கூடி வழிபடும் நாள் என்பதால் ஓணம் பண்டிகை கேரளா தீபாவளி என்று அழைக்கிறார்கள். முதல் நாள் துவங்கி 10 நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த நாட்டில் மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகள் கொடுத்தும் வாழ்த்துகள் பரிமாறும் மகிழ்கிறார்கள். கேரளாவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகையில் ஓணம் பண்டிகை ஒன்று. ஆவணி மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் துவங்கி திருவோணம் வரையிலான 10 நாட்கள் இந்த பண்டிகை தொடர்கிறது. மலையாள மொழி பேசும் மக்களின் அறுவடை நாளாகவே பார்க்கப்படுகிறது. பிரகலாதனின் பேரனும் மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரத்திற்கு காரணமானவரான மகாபலி மன்னன் பாதாள லோகத்தில் இருந்து பூமிக்கு திரும்பின நாளே ஓணம் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை தங்களை காணும் வரும் மகாபலி மன்னனை வரவேற்பதற்காக அறுபடை திருவிழாவின் 10வது நாளில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய நாட்களில் மக்கள் ஓணம் பண்டிகை அறுவடை திருநாள் என்பதால் இது கேரளாவில் செழிப்பாக வைக்கும் திருவிழா என நம்பப்படுகிறது. அதனால் அனைத்து தரப்பு மக்களாலும் கோலாகலமாக பாரம்பரிய முறைப்படி இந்த பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கத்தில் இருக்கிறது. பூக்களால் பலவிதமான கோலமிடுவது, கலாச்சார நிகழ்வுகள், படகு போட்டி உள்ளிட்டவை சிறப்பாக நடத்தப்படுகின்றன. நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடப்படும் மாபெரும் பண்டிகை. உலகம் முழுவதிலும் உள்ள கேரள மக்கள் மற்றும் இந்த நாள் சொந்த ஊருக்கு வந்து விடுவார்கள். பழைய நண்பர்கள், உறவினர்கள் ஒன்று சேர்ந்து பழைய நினைவை பகிர்ந்து கொண்டு உற்சாகமாக இந்த பண்டிகை கொண்டாடுவதுண்டு. இனி வரும் ஆண்டுகளில் செழிப்பாக நல்ல ஆரோக்கியத்துடன் வளம் நிறைந்த ஆண்டாக இருக்க வேண்டுமென அனைவரும் வேண்டிக் கொண்டு இந்த நாளை கொண்டாட வேண்டும். ஓணம் பண்டிகையின் 8வது நாளே மகாபலி வாமன சிலைகள் எடுத்து சுத்தம் செய்வது வைத்து விடுவார்கள். அவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நாள்தோறும் நடைபெறுகிறது. 10ஆம் நாளான திருவோண நட்சத்திரத்தன்று வாசல் அரிசி மாவு கோலமிட்டு பலவிதமான பூக்களால் அலங்கரித்து வீடு முழுவதையும் விளக்குகளால் அலங்கரித்து வைத்து விடுவார்கள். அதிகாலையிலேயே அனைவரும் நீராடி புத்தாடை உடுத்துவார்கள். இதற்கு ஓணக்கோடி என பெயராகும். மகாபலி மன்னன் தர்ம செய்வதில் புகழ் பெற்றவர் என்பதால் அவரது நினைவாக மக்களுக்கும் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் பலவிதமான பொருட்களை தானமாக அளிப்பார்கள். ஓணம் பண்டிகை என்று விருந்தினரான ஓணம் சத்யாவில் 26 வகையான உணவுகள் தயார் செய்யப்பட்டு வாழை இலையில் பரிமாற்றப்படும். இந்த தினத்தில் கேரள பாரம்பரிய நடனங்கள் ஏற்பாடு செய்யப்படும். திருவாதிரிக்களி, கும்மிடிக்களி, கதக்களி, புலிக்களி உள்ளிட்டவை சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. இந்த நாட்கள் பெரும்பாலான மக்கள் 10வது நாளே ஓணம் பண்டிகையை கொண்டாடி முடித்து விடுவார்கள். ஆனால் சிலர் கூடுதலாக 2 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். இதற்கு 3வது மற்றும் 4வது ஓணம் என்று பெயர். இந்த தினத்தில் ஓணம் பண்டிகையின் போது வைத்து வழிபட்ட வாமனர் மற்றும் மகாபலி சிலைகள் மற்றும் புனித நதிகளில் கரைப்பார்கள். இந்த நாள்தான் வீட்டில் போடப்பட்ட பூக்கோளங்களை கலைத்து வீடு சுத்தம் செய்வார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.